வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி நேரடியாக தேட்டரில் வெளியாக இருக்குது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் திரைப்படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிலவுக்கு என்மேல் கோவம் திரைப்படம் இயக்குனர் தனுஷ் இயக்கத்தில் இந்த படத்தில் பிரவீஸ் அறிமுக நாயகனாக நடிச்சிருக்காங்க. அனேகா, பிரியங்கா, மேத்யூ தாமஸ், சரத்குமார் மற்றும் பலர் நடிப்பில் ஜி பிரகாஷ் இசையமைப்பில் இன்றைக்கி இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். ஸோ கதைங்கிறது வழக்கமாக வரக்கூடிய கதை தான். ஸோ ஹீரோ அனேகாவை லவ் பண்ணுறாரு, ஆனால் அனேகா ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ பிரியா வாரியரை வீட்டில் சொன்னதுனால கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு பிரியா வாரியர்கிட்டையும் அவருடைய பேக்கப் ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அனேகா கிட்டேருந்து அவங்களுடைய மேரேஜ் இன்விடேஷன் ஹீரோக்கு வருது. ஸோ அந்த மேரேஜுக்கு ஹீரோ போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்துடைய மீத கதை. ஸோ கதையை பார்க்கும்போது வழக்கமான கதையாக இருந்தாலும் இதை இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தனுஷ் அவர்கள் பட்டி திங்கரி பாட்டு கொடுத்துருக்காரு. இதில் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நிறைய காமெடி இருந்துச்சு. அதில் மேத்யூ தாமஸ் அவர்களுடைய காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. இதனால தான் படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. அதே போல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். படத்தோடைய ஹீரோவை விட மேத்யூ தாமஸ் நல்லாவே ஸ்கோர் பண்ணார். ஸோ அவருடைய கதாபாத்திரம் சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜி பிரகாஷோடைய பாடல், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது படத்தை இன்னும் அழகாக காட்டுனுச்சு. படத்தில் அறிமுக நாயகனாக நடிச்சிருக்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாங்க. முதல் படம் மாதிரியே தெரியலை, ஆனால் ரொம்பவே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் போல் வர காட்டியிருக்காங்க. படத்தில் கொஞ்சம் தாடி வச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹீரோயிசமாக அவரை காட்டியிருந்தால் அது இன்னும் கதைக்கு செட்டாக இருந்திருக்கும். ஏன்னா மேரேஜெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும்போது கொஞ்சம் சைல்ட்ஹுட் ஆக்டர் மாதிரி இருந்தார். அனேகா இந்த ரோலுக்கு ஏற்ற நடிகை இல்லை அப்படிங்கிறது அவங்களோட ஆக்டிங்லேயே தெரிய வருது. ஸோ ஒரு சில எமோஷ்னல் சீன்லாம் அவங்களாட்டி நமக்கு கன்வே பண்ண முடியல. ஸோ வேறு யாராச்சும் இந்த இடத்துல போட்டிருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கலாம். சரத்குமார் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். டெக்னிக்கல் வைஸாக படம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது சில பேருக்களை ஏற்றுக்க கூட முடியாது. ஆனால் 2K கிஸ் அந்த கிளைமேக்ஸ் ஏற்றுக்கிட்டால் படம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அனேகாக்கு பதில் வேற யாராச்சும் போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொஞ்சம் காமெடி நிறையா தூக்கலாக போட்டு விட்டுருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தால் கண்டிப்பாக இது இன்னும் ஒரு வேறு லெவல் படமாக வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு 2K கிஸ் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக வெளியாகிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படமாக வெளியாக இருக்கிறதுனால எல்லோரும் இந்த படத்தை ஒரு தடவை போய் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3 தரலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.